ஒரு பிஸ்னஸ்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, அதாவது இந்த ரெண்டுமே எப்படி வேறுபட்டு இருக்கு, இல்லை அந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பிஸ்னஸோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன், ப்ராஃபிட், சேல்ஸு, அக்கௌண்டபிலிட்டி இதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். பிராண்டிங்கோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோட கோல் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸோட சஸ்டைனபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம், இல்லை எவ்வளோ நாளைக்கு இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணலான் இருக்கும். பிராண்டோட கோல் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை நல்லா சேல் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும், அந்த ப்ராடக்டோட சர்வீசஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ப்ராஃபிட் அவங்க பார்ப்பாங்க. இதுவே ஒரு பிராண்டு வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, உங்களோட டைமும் உங்களோட எஃபர்ட்ஸும் நீங்கள் பிஸ்னஸில் போடுறீங்களா இல்லை பிராண்டிங்கில் போடுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறீங்க, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமானது என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, பிராண்டிங்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த ரெண்டுமே எப்படி வேறுபட்டு இருக்குது, இல்லை அந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னால் அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ஸோ இல்லைனா ஒரு ப்ராடக்ட்ஸோ இல்லைனா ஒரு சர்வீசஸோ செல் பண்ணி அதோட ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கிறது தான் பிஸ்னஸ். இது வந்து பிஸ்னஸோட டேர்ம். நெக்ஸ்ட் பிராண்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராண்டிங்கோட டேர்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டிங் வந்து யூனிக்கான டேர்மை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த யூனிக்கான ப்ரொபோஷன் இல்லைனா ஒரு மாடல், ஒரு இமேஜை வந்து அந்த பிஸ்னஸுக்கு க்ரியேட் பண்ணுறது பேர் தான் பிராண்டிங். பிஸ்னஸோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன், ப்ராஃபிட், சேல்ஸு, அக்கௌண்டபிலிட்டி இதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும், மெயின் பிஸ்னஸோட ஃபோக்கஸ். பிராண்டிங்கோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி, எமோஷனல் கனெக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ், டு ரீட்டைன் த கஸ்டமர்ஸ், இதுதான் பிராண்டிங்கோட ஃபோக்கஸாகவே இருக்கும். பிஸ்னஸோட கோல் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸோட சஸ்டைனபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம், இல்லை எவ்வளோ நாளைக்கு இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணலான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸோட கோலாகவே இருக்கும். பிராண்டோட கோல் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ், ஐடென்டிட்டி உள்ள பிராண்டாக இருக்கும். ப்ளஸ் டு பிரிங் த நியூ கஸ்டமர்ஸ், அந்த பிராண்டோட கோலே வந்து புது கஸ்டமர்ஸை கொண்டு வரதாகவும், அட் த சேம் டைம் டு ரீட்டைன் த கஸ்டமர்ஸ், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸை நம்மக்கிட்டேயே தங்க வச்சுக்கிறது, அதுதான் மெயின் பிராண்டோட கோலாக இருக்கும். பிஸ்னஸோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, அதோட சேல்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் வந்து பிஸ்னஸோட மெஷர்மெண்ட்டாகவே இருக்கும். இதை நோக்கி தான் ஒரு பிஸ்னஸும் ரன் ஆகிட்டே இருக்கும். பிராண்டோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, லாயல்ட்டி, கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட், அந்த பிராண்டோட வாய்ஸ் எப்படி இருக்குது, அந்த பிராண்ட் வந்து என்ன சொல்ல வருது, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிராண்டோட மெஷர்மெண்ட் வந்து மாறும். ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் என்ன ப்ரைஸிங்கில் எப்படி இது இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் சேல் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். இதே ஒரு பிராண்டோட ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங், இல்லைனா விஷுவல் ஐடென்டிட்டி, இல்லைனா கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த பிராண்டு மூலியமாக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, இல்லைனா அந்த பிராண்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருது, இல்லை தன்னோட கஸ்டமருக்கு வந்து என்ன சொல்லுது. விஷுவல் ஐடென்டிட்டினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகோஸாக இருக்கும். அந்த லோகோ வந்து ஒரு உள்ள அர்த்தத்தோடு வச்சுருப்பாங்க, இல்லை நார்மலாக அந்த லோகோ என்ன சொல்ல வருது, அந்த லோகோட டிசைன் எப்படி இருக்குது, அந்த லோகோட கலர்ஸ் எப்படி இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ஷன், அந்த கஸ்டமர் வந்து பிராண்டோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, அந்த பிராண்ட் வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த பிராண்டு வந்து மக்களுக்கு கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, த்ரூ சோஷியல் மீடியாவா, த்ரூ விஷுவல் எய்டா, த்ரூ வாய்ஸ் நோட்டா, எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிராண்டோட ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை நல்லா சேல் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும், அந்த ப்ராடக்டோட சர்வீசஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ப்ராஃபிட் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப். இதுவே ஒரு பிராண்டு வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸை புது லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸை கொண்டு வர்றது,
ப்ளஸ் அந்த பிராண்டு வந்து மக்களுக்கு எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த பிராண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி அடாப்டபிலிட்டி, அதாவது அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது, இல்லைனா ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ ப்ரைஸிங், இல்லைனா கஸ்டமரோட சர்வீசஸ், இல்லைனா ப்ராடக்டோட சர்வீசஸ், இல்லைனா ப்ராடக்டோட ரேஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லைனா குறைச்சோ, இல்லைனா புது வகையான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து, ஸோ இப்படி தான் வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும். இப்போ பிராண்ட் வந்து எப்படி அடாப்டிவ்னஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், இல்லை கல்ச்சுரல் ஷிஃப்ட். சேம் பிராண்ட் ஒரு ஒரு ரீஜனுக்கும் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ரீஜன்ஸ், அந்த பீப்புள் வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிராண்ட் வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். அடுத்தது எமோஷன்ஸ். அந்த பிராண்ட் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட என்ன மாதிரி எமோஷன் இருக்கோ அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டோட இதுவும் மாறிக்கிட்டே வரும். ஓவரால் வேர்ல்டு வைட் இல்லை குளோபலி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற செட் ஆஃப் ரீஜன் உள்ள பீப்புளுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரே பிராண்டு இந்தியாவில் இருக்க பீப்புளுக்கு தகுந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். சேம் பிராண்ட் யூரோப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். சேம் பிராண்ட் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சேம் பிராண்ட் வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்க மக்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் பிராண்ட் என்னவோ ஒன்று தான். அவங்களோட எமோஷன்ஸ் ரீஜன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரே பிராண்டு மாறிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் அந்த அடாப்டிவ்னஸ் பிராண்டுக்கும் பிஸ்னஸுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸோட கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ த சேல்ஸ், இல்லைனா ஆப்ரேஷன் சேனல்ஸ் இருக்கும், இல்லைனா அவங்களோட ப்ராஃபிட் பொறுத்து இருக்கும், இல்லைனா அவங்களோட ப்ரைஸிங்கை பொறுத்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்டமருக்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். இதே பிராண்டும் கஸ்டமருக்கும் இல்லைனா அந்த கிளைண்ட்டுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் சேனல்ஸ், சோஷியல் மீடியா, இல்லைனா ஸ்டோரி டெல்லிங், இல்லைனா அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ், இல்லைனா வாய்ஸ் ஆஃப் த பிராண்ட், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு பிஸ்னஸும் ஒரு பிராண்டும் எப்படி வித்தியாசப்படுதுங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா டியூரேஷன் வச்சு. ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு பிராண்டுக்கும் டியூரேஷனில் என்ன வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இமீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இதே இது பிராண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் to get the recognition from the customers and to build the loyalty with the customers. அதாவது பிராண்டிங்கில் வந்து அந்த ரெகனைசேஷன், இதுதான் என் பிராண்டுன்னு சொல்லிட்டு ரெகனைசேஷனுக்கும் ப்ளஸ் அந்த லாயல்ட்டி கஸ்டமர்ஸ்க்கும், உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் பிராண்டு மேலே நம்பிக்கை வர்றதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு பிராண்டிங்க்கும். ஸோ நீங்கள் உங்களோட டைமும் உங்களோட எஃபர்ட்ஸும் நீங்கள் பிஸ்னஸில் போடுறீங்களா இல்லை பிராண்டிங்கில் போடுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறீங்க, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நான் சொன்ன இந்த பேசிக்கான பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு பிராண்டிங் பில்டப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.